மனுஷங்க யாராவது நமக்கு உதவி செய்வாங்களா? யார்கிட்ட போய் என்ன உதவி கேட்கலாம்? இந்த கஷ்டத்துலேருந்து நம்மளை யார் விடுதலை பண்ணுவா? நமக்கு யார் அடைக்கலம் அப்படின்னு சொல்லி யாராவது வருத்தத்தோடு இருந்தீர்கள். ஆனால் உங்களுக்கான வசனம் இதோ. நீங்கள் எந்த மனுஷங்கிட்டையும் போய் நிற்காதீங்க. கர்த்தரை மாத்திரம் அடைக்கலமாக கொள்ளுங்க. சங்கீதம் 5:11-12 உம்மில் அடைக்கலம் புகுவோர் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். நீங்கள் கர்த்தரிடத்தில் மாத்திரம் அடைக்கலம் கொண்டீங்களானா, கர்த்தரை மாத்திரம் அடைக்கலமாக வச்சிருந்தீங்களானா, கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களை ஆசீர்வதித்து காருண்யம் என் கேடகத்தினால், அதாவது அவருடைய இரக்கத்தினால் உங்களை சூழ்ந்து கொள்வாராம். அதனால எந்த மனுஷங்கிட்டையும் போக வேண்டிய அவசியம் கிடையாது.